அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இது ஹஜ்ஜின் சிறப்புகளில் பாகம் 16 அரப்பாவுடைய நாளில் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான செய்திகள். அதாவது ஹாஜிகளுக்கு பிறை 9 அரப்பா நாளாக இருக்கிறது. அதாவது யார் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு 9வது நாள் அரஃபாவுடைய தினம். அது பெருநாள் மாதிரி அவங்களுக்கு. அந்த நாட்களில் அரஃபாவில் வெளியே இருக்கக்கூடியவர்கள், அதாவது வெளிநாடுகளில் உள்ள இருக்கக்கூடியவர்கள், ஹாஜிகள் அல்லாதவர்களுக்கு என்ன அபு கதாதார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அரஃபா நாளின் நோன்பு அதற்கு முன்னுள்ள ஒரு ஆண்டு மற்றும் பின்னுள்ள ஒரு ஆண்டின் குற்றங்களை அழித்துவிடும், அதாவது பாவங்களை அழித்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறின செய்தி திருமதியில் 749வது ஹதீஸாக இடம்பெற்றது. குறிப்பாக அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ்விடம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை ஏற்கனவே கூட சொல்லியிருக்கோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் அரஃபா அதாவது துல்ஹஜ் 9வது நாளில் அடியார்களுக்கு நரக விடுதலை அளிக்கும் அளவிற்கு வேறெந்த நாட்களிலும் அதிக அளவில் விடுதலை அளிப்பதில்லை. அன்றைய தினம் அரஃபாவில் உள்ளவர்களை நெருங்கி வானவர்களிடம் அவர்களை குறித்து பெருமை பாராட்டுகிறான் அப்படிங்கிறதெல்லாம் அந்த முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிற 2623வது ஹதீஸை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதனால் அரஃபாவுடைய தினத்தில் அதிகமாக நரக பாதுகாப்பு, நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடணும். அதிகமாக அல்லாஹ்விடம் திக்ர் செஞ்சு துவா செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அது ஒரு முக்கியமான அம்சம். அடுத்து அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும். தக்பீர் என்றால் அல்லாஹ் அக்பர் என்பது தான் தக்பீர். உலகம் முழுவதிலும் பல மாதிரியாக அவங்களுடைய மௌலவிமார்கள், மார்க்க அறிஞர்கள் என்ற பெயரில் எதெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்களோ அவர்களே அவ்வளோதையும் செய்து ஒரு பிதகதான காரியங்களை நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் கவனமாக இருக்கணும். அந்த துல்ஹஜ் 10வது நாள் 9வது இரவு அடைகிறோம் இல்லையா, காலை வரலையும் அன்று மறுநாள் வரலையும் நம்ம அதிகமாக அல்லாஹுக்கு திக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை அதாவது தக்பீர் சொல்ல வேண்டும். அது தக்பீர் என்றால் அல்லாஹ் அக்பர். மேலும் அல் குர்ஆனுடன் அதிகம் தொடர்பை ஏற்படுத்தி கொள்வது, அதிகமாக சதகா கொடுக்கிறது. துல்ஹஜ் பிறை 10 அதாவது ஈதுல் அதுஹா என்ற பெருநாள் தினத்தில் அதிகமாக நம்மளுடைய கொண்டாட்டங்களை அமைத்துக் கொள்வது, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது. யௌமுன் நஹர் எனப்படும் 10வது நாளில் அறுத்து பலியிடுறது. அந்த பெருநாள் அன்று தான் தொழுவை முடித்த கையோடவே அந்த குர்பானுங்கிற யார் ஆஜிகளுக்கு போகாதவர்கள், உலக நாடுகள் முழுவதிலும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு ஒரு கடமை, குர்பான் கொடுக்கக்கூடிய கடமை. அது இந்த துல்ஹஜ் 10வது நாள் மாத்திரம்தான். ஏற்கனவே ஐயாமில் தஸ்ரீக் என்று சொல்லக்கூடிய இன்னொரு 3 நாளும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கிடையாது, அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஐயாமல் இந்த நகர்ங்கக்கூடிய இந்த நாளில் மட்டும்தான் அறுத்து பலியிடணும். பெருநாள் தொழுகைக்கு பிற்பாடு அறுத்து பலியிடணும் என்பதை கவனத்தில் கொள்ள